நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் என்ன? நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு? டே டைம் ஃப்ரேம் என்ன மாதிரியான செட்டப் குடுத்துருக்கு? டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிற நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ புதுசா பார்க்குறீங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் சொல்றது தான். பட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா, என்ன டீட்டெயில்டா சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ வாங்க நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இங்கிருந்து டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தது. மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்க்குள்ள போயிட்டு பிரேக் டவுன் நடந்திருக்கு. ஸோ பிரேக் டவுன் நடந்த இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த புல்லிஷ் கிக்கரும் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டா இங்கிருந்து பிரைஸ் ஆக்ஷன் கீழ வந்த வால்யூம விட இந்த புல்லிஷ் கிக்கரோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயி தான் இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ பார்ப்போம். இந்த புல்லிஷ் கிக்கருக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் சாலிட் கேண்டிலா இருக்கணும். கொஞ்சம் ஒரு டோஜி கிட்டத்தட்ட டோஜி மாதிரியான வியூல இருக்கே தவிர, மத்தபடி இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருந்தா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கும். ஓகே பார்ப்போம். இந்த புல்லிஷ் கிக்கர் வேலிடிட்டி ஆகுதா? அல்லது ஃபெயில்ட் ஆகுதான்னு தெரியல. பட் நேத்தே நான் வந்து கால் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். கால் ஹோல்டிங்கும் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ப்போம். மார்க்கெட் வந்து இந்த புல்லிஷ் கிக்கருக்கு ஒரு வேளை கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், அகைன் மார்க்கெட் புல் பேக் ஆக தான் வாய்ப்புகள் அதிகம். அது கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா 26,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஃபெயில்ட் ஆகாம இருந்தா தான். மறுபடியும் இங்கேருந்து புல் பேக் ஆயிட்டு வர்றது, இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா ரீஅகைன் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஃபெயில்ட் ஆகாம இருந்தால் மார்க்கெட் ரீஅகைன் நியூ ஹைய வந்து ரீச் பண்றதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ ஓகே. இது வந்து லாங் வேவ் தான். இதெல்லாம் நடந்தா இங்க போலாங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் கரண்ட்ல உள்ள அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஃபார்ம் ஆன கேண்டில் பிரைஸ் ஆக்ஷன பிரேக் டவுன் பண்ணிட்டு புல்லிஷ் கிக்கரா ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான வால்யூமும் நல்லா ரைஸ் ஆயி தான் இருக்கு. பார்ப்போம். இன்ட்ரா டைம் ஃப்ரேம் செட்டப் எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து என்ன மாரி செட்டப் குடுக்குது? இந்த புல்லிஷ் கிக்கருக்கு வந்து ஹை பிரேக் பண்ணுமா? பண்ணாதா? அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேமோட அனலைஸ் என்னன்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட புல்லிஷ் கிக்கரா தான் இருக்கு. பட் இந்த கேண்டில் மட்டும் கொஞ்சம் சாலிட் கேண்டிலா இல்ல. பட் ஒருவேளை இன்ட்ராடே செல் கன்டின்யூ ஆயி இத பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு இது கிட்டத்தட்ட வந்து புல்லிஷ் கிக்கரா தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. லோ பிரேக் பண்ணுமா? பண்ணாதான்றத நம்ம இன்ட்ரா டே ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எது வேணா நம்ம போலாம். நான் 30 மினிட்ஸே போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் நேத்துக்கு வச்சிருந்த கால் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் கால் எடுத்திருந்தேன். ஸோ கரெக்ட்டா கால்க்கான எக்ஸிட் நான் கரெக்ட்டா இந்த இடத்துல பண்ணிட்டேன். ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸிட் பண்ணியிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகலாங்கிறனால தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு அப்படிதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான லோ, ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹையா இப்ப இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஸோ இந்த லோவும், இந்த ஹையும் தான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஜோனா இருக்கு. ஸோ இன் பிட்வீன்ல நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் பைல தான் போயிட்டுருக்கு. ஸ்மால் டைம் ஃப்ரேம் பைல போயிட்டுருக்கு. இந்த பிக் டைம் ஃப்ரேம் பைக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கல. சரிங்களா? ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த லோ, இந்த ஹை தான் முக்கியம்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணா தான் ட்ரெண்ட் கன்டினியூவா பை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த புல்லிஷ் கிக்கர் இந்த லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கஸ்ட்டா சஸ்டெயின் போது மட்டும் தான் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நியூ ஹை நியூ ஹைக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி 26,000 டூ 26,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இந்த ஹை பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டீஸ் கம்மி தான். ஓகேங்களா? அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது 23,870 லெவல பிரேக் பண்ணாத வரைக்கும்
ஆ டவுன் மூவ்க்கு கொஞ்சம் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆனா, ஸோ புல்லிஷ் மூவ்க்கு சான்சஸ் நெறையா இருக்கு. 1. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவரைக்கும் பைக்கான பாசிபிலிட்டீஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? 1 2வது பாயிண்ட். ஸோ இப்போ பைக்கு போயிட்டு இருந்தது. மறுபடியும் இந்த இடத்துல நான் வந்து கால் ஏன் எக்ஸிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு பிரைஸ் ஆக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் 2 ஹவர்ஸா இந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அ இந்த இடத்துல வந்து செக்ஷன் ஆகும். நான் கால் எக்ஸிட் பண்ணிட்டு புட்டுக்கு வச்சிருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட அனலைசிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து 22,000 ஒரு நியரஸ்ட்டா ஒரு 900ன்னு வச்சுக்கோங்க. 22,900 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோன்றுது. ஸோ அதனால வந்து நான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஃப்ரைடே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒருவேளை இந்த லெவல் ரீச் ஆன பிறகு இந்த லோ மறுபடியும் ஃபெயில்ட் ஆகுதா? அல்லது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா இப்ப பை ட்ரெண்ட்ல இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரைஸ் ஆக்ஷன். ஸோ அதுக்கு சாதகமா கிராக் ஆகுதா? அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் டவுன் மூவ் போக சான்சஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த ரேஞ்ச் 23,030க்கு மேலேயே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இந்த ஃபீல்டுக்கு மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, 22,900 வரைக்கும் வரலான்றது ஷோ பண்ணுது. பட் ஒருவேளை இங்க வந்துட்டு அப்டின்னா, இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புட் சைட் போக நெறைய சான்சஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் இன்னைக்கு நடந்த செட்டப் இந்த பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆனதுனால, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 22,900 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாரியான வியூல இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வந்த பிறகு இந்த ஜோன் 22,850க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை 22,850க்கு கீழ சஸ்டெயின் ஆனா புட்டுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது புட் சைட்ல வச்சிருந்தாலும், புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கறனால, ஸோ என்னோட நெக்ஸ்ட் எக்ஸிட் ஜோன் எங்க? நெக்ஸ்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹைய ஓகே. ஸோ இந்த ஹைய மார்க்கெட் வந்து மறுபடியும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு. லோ போகாம இந்த ரேஞ்சுக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் 22,900. ஸோ வராம ஒரு வேள அப்படியே மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 23,870 வரைக்கும் போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா நம்ம கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ரிஜெக்ட் ஆயிருக்கிறனால 22,900 வரைக்கும் வரலாங்கிறது இப்போ உள்ள பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல் வந்த பிறகு இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் கால் சைடுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஒருவேளை இந்த லோக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. புட்டுக்கு போகறதுக்கு வாய்ப்புகள் ஆயிடும். ஸோ அதாவது 22,850க்கு கீழ சஸ்டெயின் ஆனா, கால் சைடுல இருக்கிறத அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே. ஸோ நான் இப்ப கால் சைட்லலாம் புட் சைட்ல இருக்கேன். ஸோ மறுபடியும் நான் காலுக்கு மாறணும் அப்படின்னு பார்த்தா, இந்த லெவலுக்கு மேல இங்கிருந்தே ஓரளவு பிரேக் அவுட் ஆகுதோ, அல்லது கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா, நான் கால் சைட்ல சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 23,870 வரைக்கும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல தான் ஃபைனல் டெசிஷன் நம்ம எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல தான் மார்க்கெட் ஒரு லாங் புல் மூவ்க்கு போகுமா? அல்லது மறுபடியும் ட்ரெண்ட் ஸ்டில் கன்டின்யூ ஆகுமாங்கிறது இந்த லெவல் தான் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஏரியா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வேள டவுட்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தன விஷயமும் என்னோட அனலைசிஸ் என்னவோ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க இத கண்டிப்பா செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ என்னோட அனலைசிஸ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருவேள என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, மறக்காம நீங்க உங்களோட ஓன் அனலைசிஸ் அதையும் சேர்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ், மணி மேனேஜர ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட லெவல்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் செட்டப் அனலைசிஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு, நடக்குதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரைடே என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ.